கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டும் சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டது ஏன்? சென்னையில் 100% அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த கொடிக்கம்பங்கள் அகற்றம் தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை 2025 ஏப்ரல் 28 அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் தமிழகம் முழுவதும் 19 மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் 100% அகற்றப்பட்டுள்ளதாகவும், 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 90% மேல் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கில் ஆஜராகியிருந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வாடகை வசூலித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும், மற்ற இடங்களில் இந்த கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் 4 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு நீதிபதி சென்னையில் 31% மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சென்னையில் இந்த உத்தரவை 100% அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சாலை நடுவில் உள்ள தடுப்புகளில், அதாவது மீடியம் என சொல்லப்படக்கூடிய, சென்டர் மீடியம் என சொல்லப்படக்கூடிய சாலை நடுவில் உள்ள தடுப்புகளில் கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அரசு ஏன் அனுமதி அளிக்கிறது? இது ஒரு அபாயகரமானது, மனித உயிர்களுக்கு மதிப்பில்லையா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 19 மாவட்டங்கள்ல மொத்தமா கொடிக்கம்பங்கள் அகற்ற பிறப்பித்த உத்தரவு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24 தள்ளிவைத்தார். அதற்குள் இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.